வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி இன்ஃபர்மேஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பிஃபார்ம் லேட்ரல் என்ட்ரி டிகிரி கோர்ஸ் ஜாயினிங். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்த சில பேசிக் கொஸ்டின்ஸ், அதோடய விளக்கங்கள் மற்றும் ஃபார்மசி பிஜி கோர்சஸ் ஜாயின் பண்ணுறதை பற்றின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஸோ நம்மளோட சேனலில் பொதுவாக நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ் எதை பற்றி இருக்கும் அப்படின்னா, ஃபார்மசி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன், ஜிபாட் எக்ஸாமினேஷன் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஃபார்மசிஸ்ட், இஎஸ்ஐ ஃபார்மசிஸ்ட்டு, தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், அது சம்மந்தப்பட்ட ஃபார்மசி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இதில் கமெண்ட்ஸில் ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் எப்போ எதிர்பார்க்கலாம் பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எம்எம்சி எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 2025 எப்போ நோட்டிஃபிகேஷன் சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வித்தின் 1 or 2 monthஸில் நமக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எவ்ரிடே tnmedicalselection.org வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள். அதில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். அடுத்து, when can we continue the lateral entry B.Pharm after completion of diploma in pharmacy? ஸோ டிப்ளமா இன் ஃபார்மசி முடிச்சுட்டு அந்த அகாடமிக் இயர்லேயே பிஃபார்ம் லேட்ரல் என்ட்ரி கன்டினியூ பண்ண முடியுமா, இல்லை 1 year ஆகுமான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதற்கு என்ன விளக்கம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு டிப்ளமா இன் ஃபார்மசி முடித்ததுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இருக்கும். அந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கம்பல்சரி முடிக்கணும். அது முடித்ததுக்கப்புறம் நம்மளுடைய ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறமா ஃபார்மசி கவுன்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு அப்படின்னா அந்த அகாடமிக் இயர்லேயே ஜாயின் பண்ணிடலாம். சப்போஸ் நீங்கள் ட்ரைனிங் படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுனால் லேட்ரல் என்ட்ரிக்கு கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் நீங்கள் ட்ரைனிங் முடிச்சிட்டிங்கனாலே நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரெக்வஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பெர்மிஷன் கிடச்சதுனால் நீங்கள் அந்த அகாடமிக் இயரை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை, இன்னும் ட்ரைனிங் முடிக்கிறதுக்கு 1 or 2 months ஆகும், ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட் அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணி படிக்கலாம். அப்படி இல்லாட்டியும் ஸோ பெர்மிஷன் இருந்தால் கண்டிப்பாக அந்த இயர்லேயே நீங்கள் கவுன்சிலிங் மூலமாக ஜாயின் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஏப்ரலில் கோர்ஸ் முடியுது அப்படின்னா நீங்கள் மே, ஜூன், ஜூலை மந்த்லலாம் இல்லை ஆகஸ்ட் மந்தில் நீங்கள் கவுன்சிலிங் முடிச்சிட்டிங்க, ஆகஸ்ட் மந்தில் ட்ரைனிங்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸும் வித்தின் 1 month இல்லை 15 daysல முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் அந்த அகாடமிக் இயரில் கவுன்சிலிங் ஜாயின் பண்ணி ஃபர்தராக பிஃபார்ம் லேட்ரல் என்ட்ரி டைரக்ட் செகண்ட் இயர் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து, பிஜி எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு எப்போ அப்ளை பண்ணலாம்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த அகாடமிக் இயரில் அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவும் ரிலீஸ் ஆகலை. நீங்கள் காமனாக பிஜின்னு கேட்டிருக்கீங்க. என்ன எக்ஸாம், ஜிபாட் எக்ஸாமினேஷனா இல்லை தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனா, அப்படி இல்லைன்னா தமிழ்நாடு ப்ரைவேட் ப்ரொஃபஷ்னல் காலேஜஸ் அசோசியேஷன் எக்ஸாமினேஷன் சொல்லி கேட்கல. ஸோ அதை பற்றி நோட்டிஃபிகேஷன் நமக்கு இன்னும் வரல. வந்ததுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். வித்தின் 1 or 2 monthஸில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வர்றதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கிறது. அடுத்து, இப்போது ஆர்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டுக்கு டாக்டர் ஆஃப் ஃபார்மசி கிராஜுவேட் அப்ளை பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்கலி ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங்க்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா டிகிரி ஆர் டிப்ளமா இன் ஃபார்மசி. ஸோ டாக்டர் ஆஃப் ஃபார்மசி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது பிஜி கேட்டகரியில் வரும். ஸோ அந்த அப்ளை பண்ணக்கூடிய சமயத்தில் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் அப்லோடிங்லாம் கேட்பாங்க இல்லையா, அதில் அக்செப்டன்ஸ் இருந்ததுனால் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கலி டிப்ளமா இன் ஃபார்மசி குவாலிஃபிகேஷன் இஸ் எனஃப் ஃபார் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங். ஸோ டாக்டர் ஆஃப் ஃபார்மசி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக ஹையர் குவாலிஃபிகேஷனாக இருக்கும். ஸோ அது பேஸ்ட் ஆன் த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் த கேண்டிடேட் ஆஸ் வெல் அஸ் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்ணக்கூடிய போர்ட்டலில் அந்த டாக்குமெண்ட்ஸ் அக்செப்ட் ஆகிறது, அதை பொறுத்து, அது மேக்ஸிமம் அந்த கேண்டிடேட்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான். அது டிகிரி இன் ஃபார்மசியும் எலிஜிபிலிட்டி இருக்கிறதுனால ஸோ பிஜி டிகிரியும் கண்டிப்பாக அக்செப்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ்.
தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், ஜிபேட் மற்றும் எல்லா ஃபார்மசி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.